ஸோ உங்களோட நிலைமை எப்படி இருந்தது அந்த 4 வருஷம்? சரி, இப்போது நம்மள பார்க்குற பார்வை இருக்குல்ல ஆக்சுவலி அது வந்து எப்படிப்பட்ட பார்வையாக இருக்குன்னா, முக்கால்வாசி நான் சொல்கிறது எல்லாரும் இல்லை, முக்கால்வாசி உங்கள் படம் என்னவா இருக்குது, இங்கே என்னவா பேசியிருக்கு, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கீங்க அப்படின்றதுக்குள்ளே போகுது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ எனக்கு சிந்துபாத் டைமில் என்ன நடந்ததுன்னா, எனக்கு சிந்துபாத் ரிலீஸ்க்கு முன்னாடி கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து. அதுகிட்டேருந்து சைன் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், இவ்வளோ அட்வான்ஸ் தரோம், அது தரோம், இது தரோம். ரிலீஸ் ஆகுதுக்கு ஒரு காலில் அதுவே எப்படி இருக்கும்? அது வந்து யூ பீன் இக்னோர்டு. அது வந்து ரொம்ப கஷ்டம். அதை எடுத்துக்கிறதுக்கான மனநிலையில் நான் இல்லை. ஸோ வாட் ஐ தாட் இஸ் லைக் ஒரு எங்கேயோ வெளில போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிட்டத்தட்ட நான் 4 வருஷத்துக்கு ஆயிடுச்சு நினைக்கிறேன் சிந்துபாத்துக்கும் சித்தாக்குமான ரிலீஸ். ஸோ 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கிட்ட வெளில போயிட்டேன். நான் மலேசியா, தாய்லாந்து, வேறு இடங்கள் போயிட்டு, தாய்லாந்துனா டீப் இன்டீரியர் ஒரு கிராமத்தில் போயிட்டு அங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதம் இருந்தேன். ஐ ஐ டுக் அ கோர்ஸ், ஒரு ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் கோர்ஸ் ஒன்று எடுத்தேன் சும்மா. ஸோ அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்து படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டு சும்மா சுற்றிட்டு அப்போ தான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நம்ம இந்த பிரேக் இருக்குல்ல, அதாவது இந்த பிரேக்லாம் உங்களை யாருமே கண்டுக்காத பிரேக்.